வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பீட்ரூட் ஜூஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது அந்த ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் அவதிப்படுறோம் அப்படின்னா அந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம். மற்றபடி பீட்ரூட் காய்கறி இருக்குங்க இல்லையா, அதை வாரத்தில் நீங்கள் 2 தடவை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய உடலுக்கு வேண்டிய அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பீட்ரூட் உங்களுக்கு வழங்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பீட்ரூட் ஜூஸோ அல்லது பீட்ரூட்டோ எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் சிறுநீர் அல்லது மலம் லேசான சிவப்பு நிறத்தில் இருக்கலாம். இது பீட்டூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் கண்டு பயப்படணும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க. ஸோ குறிப்பிடத்தக்க அளவில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்திருக்கு, அது என்னென்ன அளவுக்கு மருத்துவ நன்மைகள் நம்ம கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ ரத்த அழுத்தம் அப்படின்றது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உடல் ரத்த நாளங்கள், அந்த நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நரம்புகள் ரத்த நாளங்கள் இறுக்கமாக இருக்கும்பொழுது அதன் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு பாயாது. ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நமக்கு பாயலைன்னா மயக்கம், சோர்வெல்லாம் நமக்கு ஏற்படும். அப்போ அந்த நரம்புகள் நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சும். இதனால நம்ம சுறுசுறுப்பாக இயங்குவோம். காரணம், இந்த பீட்ரூட்ல இயற்கையாகவே நைட்ரேட்ஸ்கள் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது உடல்ல நைட்ரிக் ஆக்சைடாக மாறி ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் கிடைக்காது. இதயத்தினுடைய ஆரோக்கியமும் சிறப்பான அளவில் இருக்குங்க. கல்லீரலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, கல்லீரலை நச்சு கழிவு நீக்கம் செய்வதற்கு, அந்த டீடாக்ஸ் பண்றதுக்கு எல்லாமே நம்ம பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பீட்ரூட்ல இருக்கக்கூடிய பெடைன் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணும்னா கல்லீரலில் கொழுப்பு சேர்வதை முன்னாடியே நமக்கு தடுக்கும். மற்றும் நச்சுக்களையுமே கல்லீரலில் ஏதாவது தேங்கி இருந்தது அப்படின்னா அதை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக நம்ம கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை முன்னாடியே குறைக்கலாம், முன்னாடியே வராமல் தடுத்துக்கலாம், ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கத்தையும் குறைக்கலாம். அதனால பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகள், வீக்கங்கள், அந்த கொழுப்பு படிவுகள் அத்தனையுமே நமக்கு அகற்றப்படும். கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். கல்லீரல் ஒரு புத்தம் புதிய ஆரோக்கியமான உறுப்பாக செயல்படுங்க. கல்லீரல் எப்படியெல்லாம் பழுதடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் மது அருந்தக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கும் பொழுது, அல்லது மது அருந்தினாலே கல்லீரல் பழுதடைய தான் செய்யும். அது அதிக அளவு அப்படின்றது கணக்கில். அதே போல மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, அசைவ உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான்வெஜ் ஃபுட்ஸ்லாம் அளவுக்கு அதிகமாக நம்ம தினமும் எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே கல்லீரல் கொழுப்பு படிவுகளையும் நச்சு கழிவுகளையுமே நமக்கு சேர்க்கும். அதனால கல்லீரல் சிரோசிஸ் நோய் ஏற்படலாம், கல்லீரலில் வீக்கம் ஏற்படலாம், கல்லீரலுடைய செல்கள் செயலிழந்து போகக்கூடிய ஆபத்தும் இருக்கு. அதாவது கல்லீரல் அலர்ச்சி நோய் நிறைய ஏற்படும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னா பீட்ரூட் காய்கறி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கொள்ளலாம். மூளை செயல்பாட்டை தூண்டக்கூடியது பீட்ரூட் ஜூஸுங்க. இப்போ வயதானவர்களுக்கு மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் குறையும் போது அவங்களுக்கு ஞாபக மறதி ஏற்படலாம். வயதானவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஞாபக மறதி இல்லாமல் ஓரளவுக்கு அந்த ஞாபக மறதியை கட்டுப்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். ஆனால் குழந்தைகள், இளைஞர்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் மூளை செயல்திறனை சிறப்பாக வைக்கும். பீட்ரூட் ஜூஸ் மூளையினுடைய முன்பகுதிக்கு, அந்த ஃப்ரண்டல் லோபுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகரித்து கவனிக்கக்கூடிய திறனையும் நினைவு ஆற்றலையும் மேம்படுத்துது. இதன் மூலமாக நம்ம எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். எந்த ஒரு முடிவுமே குழப்பம் இல்லாமல் நம்ம எடுப்போம். அப்போ அந்த மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயும் போது மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு சுறுசுறுப்பாக நம்மளுடைய மூளை இயங்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நம்ம பீட்ரூட் ஜூஸும் எடுத்துக்கொள்ளணும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதுக்கான காரணம் என்னன்னா, பீட்ரூட் ஜூஸ்ல இரும்பு சத்து அப்படின்ற அந்த அயன், அப்புறம் ஃபோலிக் அமிலம், ஃபோலிக் ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் ரத்த சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கை, அந்த ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கையை அதிகரிக்கும். ரெட் பிளட் செல்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு சப்ளை ஆகும்போது சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். ஒருவேளை இந்த ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சிச்சு அப்படின்னா ஹீமோகுளோபினுடைய அளவு குறைஞ்சிருக்குன்றது அர்த்தம். ரெட் பிளட் செல்ஸுடைய அளவு குறைஞ்சிருக்குன்றது அர்த்தம். ரெட் பிளட் செல்ஸ் எப்போ குறையும்னா இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம் எல்லாம் நமக்கு பற்றாக்குறையாக இருக்கும்போது தான் குறையும். அதனால தான் நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொண்டு இரும்பு சத்து பெறும்பொழுது ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்கிறதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது,
கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகைக்கான அறிகுறிகள் நமக்கு எதுவுமே இருக்காது. நம்ம சிறப்பாக வந்து செயல்பட ஆரம்பிப்போம். சுறுசுறுப்பாக நமக்கு இயங்க ஆரம்பிப்போம். செரிமானத்தை சீராக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பீட்ரூட் ஜூஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து பீட்ரூட் ஜூஸில் வந்து அதிகமாக இருக்கிறதால இது குடல் இயக்கத்தை நமக்கு வந்து சீராக்கி மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு விதமான வயிற்று வலி தொடர்பான பிரச்சனைகள் இருந்துமே நமக்கு வந்து தீர்க்கும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சிக்குமே பீட்ரூட் ஜூஸ் வந்து துணை புரிகிறதால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகிடும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். நமக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. வயிறு, குடல் இரண்டினுடைய ஆரோக்கியமே மேம்படும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பலம் பெற வைத்துக் கொள்வதற்கான பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். பீட்ரூட்டையும் வாரத்தில் 2 தடவை சமைத்து எடுத்துக்கொள்ளலாங்க. தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸ் அப்பப்போ எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.